இணையத்தில் கடந்த சில தினங்களாக ஆக்கிரமித்திருக்கிறது ஜிப்லி ஸ்டைல் படங்கள். அவை சினிமா படங்களின் கதாபாத்திரங்கள், வைரலான மீன் புகைப்படங்கள், தனிப்பட்ட புகைப்படங்கள் என பலவும் ஜிப்லி ஸ்டைல் படமாக மாற்றப்பட்டு இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. ChatGPTயில் புதுவரவாக வந்திருக்கும் இந்த AI ஜெனரேட்டட் அனிமேஷன் படங்கள் மீது பெரிய அளவில் கவனம் குவிந்துள்ளது. சினிமா பிரபலங்கள் சிலர் கூட தங்களின் கதாபாத்திரங்களை ஜிப்லி வடிவில் மாற்றி பதிவிடுகின்றனர். சிலர் படக்காட்சிகளை ஜிப்லி அனிமேஷன் வீடியோவாகவும் மாற்றுகின்றனர். ஒரு பக்கம் இது மிகப்பெரிய அளவில் பரவி வந்தாலும் இன்னொரு பக்கம் வலுவான எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. கலை வடிவத்தை செயற்கை நுண்ணறிவு ஆக்கிரமிக்கிறது என்ற அச்சம் அதில் பிரதானமாக இருக்கிறது. இதில் அதிக கவனம் பெற்றிருக்கும் குரல் ஜப்பானிய அனிமேட்டரும் இயக்குனருமான ஹயாயோ மியாசகி உடையது. அது என்ன என பார்க்கும் முன்பு அவர் யார் என்ற சின்ன அறிமுகம். உலகம் முழுக்க புகழ் பெற்ற மாங்கா எனப்படும் பல காமிக்ஸ்களை உருவாக்கியிருக்கிறார் ஹயாயோ மியாசகி. பிரின்சஸ் மொனோனோகி, ஸ்பிரிட்டட் அவே, ஹவுல்ஸ் மூவிங் கேசல் மற்றும் தி பாய்ஸ் அண்ட் தி ஹெரோன் போன்ற அனிமேஷன் படங்களையும் உருவாக்கியிருக்கிறார். காமிக்ஸ் ஆனாலும் அனிமேஷன் படம் ஆனாலும் கையினால் வரைந்து உருவாக்குவதையே கலையாக மதித்திருக்கிறார் மியாசகி. 85இல் இசாயோ டகாஹட்டாவுடன் இணைந்து ஸ்டுடியோ ஜிப்லி என்ற அனிமேஷன் நிறுவனத்தையும் துவங்கினார். அந்த ஸ்டுடியோ ஜிப்லி உருவாக்கும் அனிமேஷன் உருவங்களை போன்ற இப்போது ஜிப்லி என்ற ChatGPT AI ஜெனரேட்டட் அனிமேஷன் உருவாக்குகிறது. 2016ஆம் ஆண்டு ஹயாயோ மியாசகி பற்றிய ஆவணப்படமாக வெளியானது ஃபார் நெவர் எண்டிங் மேன் ஹயாயோ மியாசகி. இந்த ஆவணப்படத்தில் AI பற்றிய சாத்தியங்களை விளக்கி சில இளைஞர்கள் வீடியோ ஒன்றை திரையிடுவார்கள். அதை பார்த்த ஹயாயோ மியாசகி கூறுவது பின்வருமாறு: என்னால் இத்தகையவற்றை பார்க்க முடியவில்லை. அவை சுவாரஸ்யமாகவும் எனக்கு தோன்றவில்லை. இவற்றை உருவாக்குபவர்களுக்கு ஒருபோதும் வழி என்றால் என்ன என தெரியாது. நான் இதனை அருவருப்பான ஒன்றாகவே எண்ணுகிறேன். இது போன்ற அச்சுறுத்தும் விஷயங்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் நான் ஒருபோதும் என்னுடைய வேலைகளில் இவற்றை பயன்படுத்த மாட்டேன். வாழ்க்கைக்கே இது ஒரு அவமானம் என நான் மிக உறுதியாக உணர்கிறேன். நாம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என நினைக்கிறேன் என்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலையை பற்றி ஹயாயோ மியாசகி கூறியிருக்கிறார் என அந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் சுற்றுகின்றது. ஒரு பக்கம் மக்களின் ஆர்வத்தால் இது போன்ற தொழில்நுட்ப கருவிகள் வரவேற்பை பெற்றாலும் இவற்றால் யாருக்கும் பாதிப்பு வருமோ என்ற அச்ச உணர்வு எழாமல் இல்லை. அவற்றின் வெளிப்பாடே இந்த எதிர்குரல்களுக்கான மூலம். மேலும் AI பயன்படுத்தி இப்போது பரவலாக உருவாக்கப்படும் ஜிப்லி ஆகட்டும், டாவின்சி வரைவது போன்ற ஓவியங்களை வரைவதோ, ஹேம்ஸ்வர்த் போல கவிதை எழுத வைப்பதோ காப்புரிமை இல்லாமல் பயன்படுத்தப்படுவது. இந்த புரிதல் மக்கள் மத்தியிலோ கோடிங் எழுதுவோர் மத்தியிலோ ஏற்படவில்லை. எனவே இப்போது எழும் எதிர்குரல்கள் தொழில்நுட்பத்துக்கு எதிரானது அல்ல. இப்படியானவற்றை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான குரல்களே. அவற்றை அறிவுசார் உடைமை என்ற வகையில் பேட்டன் பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு பரவலாகி அந்த நடைமுறையை எளிமையாகவும் மாற்ற வேண்டும். அனுமதி இல்லாமல் விஜயகாந்த் உருவத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டது. அனுமதியின்றி SPB குரல் AI மூலமாக மறு உருவாக்கம் செய்யக்கூடாது என சொல்லப்பட்டது. ஒரு நபரின் உருவம், குரல், கலை வடிவம் என பலவும் எளிமையாக இன்னொருவரால் பயன்படுத்த முடியும் என்பது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். இவற்றில் பயத்தை போக்கவும் நெறிப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எப்படி இது தொழில்நுட்ப வளர்ச்சியோ அதே நேரம் எதையும் செய்யும் சாத்தியம் கொண்ட அபாயகரமான AI காலமும் கூட.